ஏன் இந்த கல்லை தடை செய்யணும்? அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கையில கவனிங்கள். ஏன் இந்த கல்லை தடை செய்யணும்? தடை செய்யணும். ஏன் தடை செய்யணும்னா, எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் சரிதான், அவன் 2 செம்பு 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. 1 லிட்டர் எவ்வளவு? 100 ரூபாய். 2 லிட்டர் குடிச்சிட்டான்னா அது அதுக்கப்புறம் அவனால போதும்னு போயிடுவான். 200 ரூபாயோட வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் இந்த டாஸ்மார்க்கு போனா 500 ரூபாய் கூலினா 500 ரூபாயும் குடிச்சுட்டு அதுக்கு மேல வீட்டுல போய் பொண்டாட்டி காதல இருக்கிற கழுத்துல இருக்கிறதுல அத்துக்கிட்டு வந்து குடிச்சு நாசமாகணும். மொத்தத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பணும். இப்ப இந்த கல்லை திறந்து விட்டால் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துரும். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அவர்கிட்ட இருந்து சரக்கு எடுக்கிற வியாபாரம் படுத்துரும். இங்க சிக்கல் இதுதான். இந்த வேர் அதுதான். இந்த வேர் பிரச்சனைக்கான வேர். ஏன் எல்லா மாநிலங்களும் கல் இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் தடை இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது, இடையூறு இருக்கிறது, வழக்கு இருக்கிறது? இப்ப தீர்மானம் படிச்ச தம்பி சொன்னாரு, பனையரில் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும். நீக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்க. எந்த அதிகாரமும் நிரந்தரம் இல்லை என்பதையும் நினைவில் வச்சுக்க. நினைவில் வச்சுக்க. இந்த எவனவன் டாஸ்மார்க்கு ஃபேக்டரி வச்சு காய்ச்சி இந்த கடைகளுக்கு சப்ளை பண்ண அத்தனை பேரையும் உள்ள தூக்கி போடல. ஒரு நாள் நீ பார்த்து நீ இந்த கல்லு மேல கல்லு இறக்குன மேல வழக்கு போட்டவன் நீதானே? நீதானே? அதிகாரம் நிலையானதல்ல. வலியோர் சிலர் எதியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுகள் நிலையாமெனும் நினைவாங்கிறான். நீயே இருந்துருவ எழுதுவான். நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பொதுச் செயலாளர் எல்லாம் எங்க படுத்திருக்கீங்கன்னு நாங்க பார்த்தானே இருக்கோம். நிரந்தரம் என்ன? நிரந்தரம் எது? நிரந்தரம் மீட்டு ஒன்னு நிரந்தரம் இல்ல.